கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பல வேளைகளிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழாமல் வேறு காரியங்களை, ஒருவேளை நம்முடைய செய்கைகள் இல்லை என்றால் சில மூட நம்பிக்கைகளை சார்ந்து வாழும்படியாக தவறாக வழிநடத்தப்படுகின்றோம். அதனை கண்டிக்கும் விதத்தில் தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்கள் அமைந்திருக்கிறது. இந்த வசனங்கள் எந்த கால சூழ்நிலையிலே கொடுக்கப்பட்டது? இவர் எபிரேயருக்கு எழுதுகிறார். யார் இந்த எபிரேயர்கள்? யூத மார்க்கத்தை தழுவிய 12 கோத்திரத்தார். இவர்களில் சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் தற்போது யூத மதத்திற்கே திரும்பி விடலாமா என்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூத மதத்தை சேர்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளிடம் வந்து, நீங்கள் யூத மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா விதமான சம்பிரதாயங்களையும் கடைபிடிக்கணும், அப்படி நீங்கள் கடைபிடித்தானா கடவுள் உங்களைய ஏற்றுக்கொள்வார் என்று அவர்களை குழப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு பதிலளிக்கும் விதத்தில் தான் இவ்வசனங்களை எழுதுகிறார். 8ஆம் வசனத்தை அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதன் பொருள், இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட போது எவ்வாறு இயேசு கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல இன்றும் அவர்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அவருடைய வருகையிலும் அவர்களை ஏற்றுக்கொள்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகையினால 9ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, பலவிதமான அந்நிய போதனைகளினால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. குறிப்பாக இந்த 9-10 வசனங்களில் ஒரு பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ணுறார். என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, யூத மதத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்க அவிசுவாசிகள் தான். ஆனால் அவங்க யூத மதத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்து, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கரைப்பட்டு போயிடுவீங்க, இதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் என்று அறிவுரை கூறினார்கள். அப்போ இந்த யூத மதத்திலேருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மை பரிசுத்தமாக்கும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு மனுஷன் என்ன சாப்பிட்றானோ அது ஜீரணமாய் அடுத்த நாள் வெளியில் போயிடும். அது அவனை கரைப்படுத்த போவதில்லை, அது அவனுக்குள்ளாக இருக்க போவதில்லை. ஒருவனுடைய இருதயத்தின் நினைவுகளே அவனை கரைப்படுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட போஜனத்தை வைத்துக்கொண்டு ஒரு நபர் என்ன சாப்பிட்றாங்க சாப்பிட்றதில்லைன்னு சொல்லி அவங்க தெய்வ பயம் உள்ளவர்களா இல்லையா, அவங்க ஆவிக்குரியவங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க சாப்பாட்டை பிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நீ இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பினா போதாது, நீ யூத மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சம்பிரதாயங்களையும் நீ நிறைவேற்ற வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திலே 600க்கும் மேற்பட்ட கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை பொதுவாக புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, தி மாரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த லா அண்ட் தி செரிமோனியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த லா என்று பிரிப்போம். அதாவது நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கின்ற ஒழுக்கவியல், கடவுள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கின்ற ஒழுக்கம். இன்னொன்று, அந்த நியாயப்பிரமாணத்தில் உள் அடக்கப்பட்ட சம்பிரதாயம், அதுதான் செரிமோனியல் என்று சொல்லுவோம். உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் ஒருத்தங்க ஆலயத்துக்கு போகிறப்போ ஒரு புறாவையோ இல்லை ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்துவதற்காக கொண்டு போவாங்க. புதிய ஏற்பாட்டில் நாம் அவ்வாறு செல்வதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தபடியினாலே அவருடைய பரிகார பலியின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதனால ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒரு பறவையோ நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டாம். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்துக்குள் இருந்த சடங்காச்சாரத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்குற ஒழுக்கத்திலேருந்து நம்ம அதாவது இன்னும் நம்ம விலகி போகலை, நாம் அதை இன்னும் கடைபிடிக்கணும். அந்த ஒழுக்கம் என்னது? ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டாம். ஆனால் தான் எபிரேயர் எழுதின ஆக்கியன்னு சொல்கிறார், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். பழைய ஏற்பாட்டில் அவன் கோயிலுக்கு போனால் கையில் ஒரு ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சிட்டு போனால், நீ புதிய ஏற்பாட்டிலையும் நீ கோயிலுக்கு போகணும், ஆனால் ஆட்டையோ மாட்டையோ நீ என்ன பண்ண வேணாம், பிடிச்சிட்டு போக வேண்டாம். ஏன்னா ஆண்டவரை தொழுது கொள்வது முக்கியம். அதான் நியாயப்பிரமாணம் போதிக்கும் ஒழுக்கம். இப்போ எபிரேயர் எழுதின ஆக்கியன்னு சொல்கிறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தின் சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், அவற்றிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க.
அந்த நியாயப்பிரமாணத்தின் ஒழுக்கம் தான் முக்கியம். இப்போ அந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன நடக்குது? ஒரு ஆசாரியன், அதாவது தேவனுடைய ஊழியன், ஒரு விலங்கை பலி செலுத்தும் போது அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் ஆலயத்துக்குள்ளாக போவான். ஆனால் அந்த சரீரமோ, அந்த விலங்கினுடைய சரீரமோ, அது பாளையத்திற்கு புறம்பே, அதாவது தேவாலயத்திற்கு வெளியிலே கொண்டு போய் அது என்ன பண்ணும்? எரிக்கப்படும். அதை சாப்பிட்றதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது? அனுமதி கிடையாது. இதை அவர் பயன்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே மரித்தார்? பாளையத்திற்கு புறம்பே அவர் மரித்தார். அவருடைய சரீரம் பலியிடப்பட்டது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தபடியினாலே, அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடியினாலே நாம் தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அவர் சொல்லிட்டு 14ஆம் வசனத்தை சொல்கிறாரு, எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நிலையான நகரத்தை நோக்கி பாருங்க. அப்படிங்கிறப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன போதிக்கிறார்? பரலோகத்திலே வீற்றிருக்கிற கர்த்தர், சர்வ உலகத்தையும் ஆள்கின்ற கர்த்தர் உங்களுக்கு வேதத்தில் என்ன போதிக்கிறாரோ அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த எருசலேமில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத யூத மத தலைவர்கள் என்ன போதிக்கிறாங்கிறது நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டாம். அந்த நிலையான நகரம் நமக்கு உண்டு. அங்கே இருக்கிற நம்முடைய கர்த்தர், விண்ணுலகிலே சிங்காசனத்திலே அமர்ந்து விண்ணையும் மண்ணையும் அரசாளுகிற நம்முடைய கர்த்தர் என்ன கட்டளையிட்டிருக்கிறாரோ அதன்படி நீங்கள் வாழுங்க. 15ஆம் வசனத்தில் அவர் மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்துறது என்னென்னா, நீங்கள் ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு வர வேண்டாம். மாறாக அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவீர்கள். இந்த வசனம் நமக்கு போதிக்கின்ற 3 முக்கியமான கருத்துக்கள். ஒன்று, நாம் சுவிசேஷத்தை விட்டு விலகக்கூடாது. சுவிசேஷம் என்றால் என்ன? பாவிகளாகிய நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனு உருவேற்று வந்து நம்முடைய பாவங்களை சுமந்தவராய் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவருடைய பரிகார பலியை விசுவாசித்து அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். அப்போ என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நீதி நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக வருகிறதே தவிர, நான் என்ன சாப்பிட்றேன் என்ன சாப்பிடல என்பதை பொறுத்து அல்ல, சம்பிரதாயங்களை பொறுத்ததல்ல. இரண்டாவது, அந்த கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவரை விட்டு நம்ம விலகிடக்கூடாது. எப்படி நம்ம விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம தொடங்கினோமோ, இறுதி வரை இயேசு கிறிஸ்துவையே நம்ம பற்றி கொள்ள வேண்டும். ஏதோ நான் ஆண்டவரை விசுவாசிட்டேன், இதுக்கப்புறம் என் இஷ்டப்படி வாழ்வேன் இல்லை, கடைசி வரைக்கும் அவரையே நான் சார்ந்து வாழ வேண்டும். மூணாவதாக, நாம் எப்போதும் பரலோக தரிசனமுடையவர்களாக வாழ வேண்டும். அதன் பொருள் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதல்ல, நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்து, திரியேக தேவன் வேதத்தில் என்ன கட்டளையிட்டிருக்கிறாரோ அதன்படி நாம் வாழ்ந்து கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே அந்த தெளிவை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.